சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். சில திரைப்பட பாடல்கள் காலம் தாண்டி என்றும் நிலைத்து நிற்கும். அந்த வகையில் கவிஞர் கண்ணதாசனின் வரிகள் காலத்தால் அழிக்க முடியாதவை. இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அவரது பாடலுக்கான மவுசு என்பது குறையாது. அதுவும் குறிப்பாக அவர் எழுதிய இந்த கடைசி பாடல் எப்போது கேட்டாலும் மனதை உலுக்கும். 1949 வெளியான கண்ணியின் காதலி படத்தில் பாடல்களை எழுதத் தொடங்கினார் கண்ணதாசன். கிட்டத்தட்ட 1982 வரை 4500க்கும் மேற்பட்ட பாடல்களை எழுதி குவித்துள்ளார். டியூன் சொன்ன வேகத்தில் பாடல் வரிகளை எழுதி கொடுப்பவர் என்ற பெருமைக்கு உரியவர் கண்ணதாசன். எப்போதுமே அவருக்கு இந்த பெருமையின் தனி இடம் உண்டு. அதை இசையமைப்பாளர் இளையராஜா பல மேடைகளில் குறிப்பிட்டுள்ளார். மருத்துவ சிகிச்சைக்காக அமெரிக்கா செல்வதற்கு முன் கண்ணதாசன் எழுதிய பாடல் அவரது கடைசி பாடலாக அமைந்தது. ஆனால் காலத்தால் அழிக்க முடியாத பாடலாகவும் கண்ணதாசனின் சொல் வளமை பேச்சும் பாடலாகவும் நிலை பெற்றது. பாலு மகேந்திரா இயக்கத்தில் கடந்த 1982 திரையரங்குகளில் வெளியாகி வரவேற்பை பெற்ற படம் மூன்றாம் பிறை. இந்த படத்தில் கமல், ஸ்ரீதேவி உள்ளிட்ட பலர் நடித்திருந்தனர். படத்துக்கு இளையராஜா இசையமைத்தார். இந்த படத்தில் 2 பாடல்களை கண்ணதாசன் எழுதியிருந்தார். கண்ணே கலைமானே பாடலும் பூங்காற்று புதிதானது பாடலும் கண்ணதாசனின் கைவண்ணத்தால் உருவானது. கண்ணதாசன் எழுதிய கடைசி பாடலான கண்ணே கலைமானே குறித்து இளையராஜா நிகழ்ச்சி ஒன்றில் பேசும்போது டியூனை கேட்டதும் பாடல் வரிகளை சொல்லக்கூடியவர் கண்ணதாசன். பாலு மகேந்திரா பாடலுக்கான சூழலை சொன்னார். உடனே என்னிடம் டியூன் என்ன எனக் கேட்டார். நான் வாசித்ததும் கண்ணே கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உனை நானே, அந்திப்பகல் உனை நான் பார்க்கிறேன், ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன் என வார்த்தைகளை அள்ளி வீசினார் என்று தெரிவித்தார் இளையராஜா. மேலும் அன்றைய தினம் 3 பாடல்கள் எழுத வந்தார் கண்ணதாசன். அதில் கடைசி பாடல் இது அவர் எழுதும் கடைசி பாடலாகவும் அமைந்தது என்றார். உண்மையில் கண்ணே கலைமானே காலத்தால் அழியாத காவியம். ஏசுதாஸ் குரலில் சொல்ல முடியாத சோகம் பாடலை கேட்பவர்களுக்கு பரவும். மனதை ஆட்படுத்தும் வல்லமை படைத்த பாடலும் அதுதான். நேயர்களே, இந்த வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சினிமா ரகசியம் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவுதான் எங்களின் பெரிய பலம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.